ஒருவேளை உதயநிதி சிஎம்மா உட்கார வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உதயநிதி சிஎம்மா உங்களால பார்க்க முடியுமா? அதெல்லாம் பார்க்க முடியாது, அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம கலைஞரை பார்த்தோம், துணை முதல்வரா நம்ம ஸ்டாலினை பார்த்து இப்ப அவர் முதல்வர் ஆயிட்டாரு. இப்ப உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆனதே நிறைய பேர் ஜீரணிக்க முடியல. அதுதான் உண்மை, நம்ம பேச வேண்டிய உண்மை அதுதான். இப்ப ஒருவேளை அடுத்த வருஷம் டிஎம்கேவே வந்துருச்சு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க, புஷ் பண்றாங்க. நீங்க ஒரு டிஎம்கே ஆதரவாளரோ இல்லையோ, நீங்க உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா பாப்பீங்களா? அந்த பாக்குறதுக்கு உங்களுக்கு இருக்கா? நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட ஏஜ்ல எல்லாம் வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆகணும்னு நாங்கெல்லாம் விரும்பணும். எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆரும் விரும்பணும். அது என்னோட ஏஜ். எங்களோட பசங்களோட ஏஜ் எல்லாம் டெஃபினட்டா ஏத்துப்பாங்க. அதான் என்ன மாதிரி பசங்க எல்லாம் சொல்றீங்க? ஆமா, இப்ப படிக்கிற பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப படிக்கிறவங்களா, அப்ப படிக்காதவங்க நாங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் படிக்கல. இப்ப படிச்சிருக்கிறாங்க பசங்க. இப்ப நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். எங்களோட ஏஜுக்கு கலைஞரை பிடிக்கும். இப்ப வர்ற பசங்களுக்கு இப்ப விஜய் எப்படி பிடிக்கும்? எம்ஜிஆர் ரசிகர்லாம் விஜயை விரும்புவாங்களா? இப்பத்தி பசங்க எம்ஜிஆர் பாட்டு போட்டாவே ஓடுறானுங்க. இப்ப விஜய் பாட்டு போட்டா உட்காந்து கேட்கறானுங்க. அதுதான் காலத்தின் கட்டாயம். அது இளைஞர்கள் மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்.